ப்ரோ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அவ ஒரு வேளை உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா யார்கிட்ட கொடுப்பா? என் மூலமா தானே கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நான் தானே உங்களை இப்படி எல்லாம் பண்ண சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இல்லை சார், வேணாம் சார். நான் இந்த விஷயத்துலேருந்து விலகிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பேசாமல் நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் சார். இதுக்கு மேலே எதுவும் வேணாம் சார். ஓ, வேலையை முடிக்கலனா உங்களை அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சிங்களா? ப்ரோ, இது வரைக்கும் நீங்க என்கிட்ட பேசின எல்லா ஃபோன் காலும் ரெக்கார்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க தான் வேணும்னே என் பொண்டாட்டிக்கு எதிரா போட்டோ வீடியோவெல்லாம் மார்ஃபிங் பண்ணீங்கன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க எதிர்காலமே காலி ஆயிடும். பாக்குறீங்களா? என்ன சார், என்னைய மிரட்டுறீங்க? ப்ரோ, என்ன ப்ரோ பயந்துட்டீங்களா? இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்க சந்தோஷமாவும் இருந்துக்கோங்க. அதே டைம்ல இந்த கௌதம் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருந்துக்கோங்க. அவன் இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நம்ம ரெடி பண்ணமே ஒரு வீடியோ, அது அவளுக்கே அனுப்பியிருக்கேன். இப்ப மட்டும் நீங்க அவளுக்கு போன் பண்ணா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பா. உங்களை மிரட்டினால இப்போ நீங்க பேசி பாருங்க, அவ கதி என்னன்னு உங்களுக்கே புரியும். இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாமன்னு ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. அத கேட்டு அவ அப்படியே கதி கலங்கிடுவா. ப்ரோ, யோசிக்காதீங்க, வாய்ஸ் நோட் போடுங்க. ஐஸ்வர்யா, இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்றோம். ரொம்ப திமிரா பேசினல்ல, அதே திமிரு அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் இருக்கா? சரியா சார்? சூப்பர் ப்ரோ, கலக்கிட்டீங்க. உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மிஸ்டர் ஆனழகன் பட்டம்.